இதெல்லாம் எங்களுக்கு பழகி போச்சுடா. ஸ்கூல், காலேஜ் டப்பா விஷயம்டா அதெல்லாம். ஸ்கூல், காலேஜ் படிக்கிறதுலேருந்து பார்க்குறேன்டா. அந்த வீடியோ கிளிப் ரிலீஸ் பண்றது, ஃபுட்டேஜஸ ரிலீஸ் பண்றது, அதுக்கப்புறம் படத்தையே ரிலீஸ் பண்ணி நாங்க 75, 80 crore மேல கலெக்ஷன் பண்ணி எடுத்தோங்கடா. நாங்க எங்ககிட்ட போயிட்டு சும்மா கிளிப் எடுத்துட்டு வந்து முன்னாடி போட்டுட்டு, "டூ யூ பீப்பிள் ஈவன் திங்க் திஸ் இஸ் கோனா ஸ்டாப்?" நெவர், நெவர், ஃபக்கிங் நெவர். இது வந்து எப்படின்னா, அவனுனால ஜெலசி பொறுக்க முடியல. வயிறு எரியுது கப கபன்னு. 2 நாளா கிரவுட் புல்லிங் அந்த Instagram, YouTubeஅ தொறந்தாலே அந்த வீடியோ தான் வந்துட்டு எது பார்த்தா WhatsAppல வேற ஸ்டேட்டஸ் வச்சு வெறுப்பேத்துறானுங்க எல்லாரும். இந்த அல்காரிதமே நீ பண்ணு, இத எதையாவது பண்ணணும். போடு, வீடியோ கிளிப் எடுத்து போட்டு விடு அடங்கிருவான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பாண்டிச்சேரி கவர்மெண்ட் தே ஹேவ் அஃபிஷியலி அனௌன்ஸ்ட் தட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் த ஹிஸ்டரி இத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் வோட் வந்து பாண்டிச்சேரியில விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு யங்ஸ்டர் வந்து பொலிட்டிக்கலாக என்ட்ரி கொடுத்து இதில் கர்நாடகாவிலேருந்து வேற ஒருத்தன் கதறான். என்னது இம்மெச்சூர் பொலிட்டீஷியன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ரொம்ப மெச்சூரான பொலிட்டீஷியன்டா, விடுங்கடா. உங்கள் பக்கம்லாம் நாங்கள் வரலடா. முதல்ல நாங்கள் தமிழ்நாட்டில் சண்டை செஞ்சுட்டு வரோம்டா. அதுக்கப்புறம் கர்நாடகா, கேரளான்னு அடுத்த ஸ்டேட்டுக்குள்ளே கால் வைக்கிறோம். அதான், திஸ் இஸ் நாட் கன் ஸ்டாப் ஹிம். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஏதோ பண்ணுறேங்கிற பேரில் பண்ணுறீங்க. அது எல்லாமே அவருக்கு வந்து பாசிட்டிவாக தான் போய் முடியுது. எலெக்ஷன் முடியட்டும், உங்களெல்லாம் இன்னும் வச்சு செய்கிறோம்.